அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குந்தவை 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 அப்படின்னு வந்து பயங்கரமாக சவுண்ட் எழுப்பியிருக்காங்க. குந்தவை தற்சமயம் வீட்டிலேயே குந்த வச்சிருக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஸ்டாண்ட் வித் பார்த்திபன். ஆனால் திரிஷா பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. உன் பொண்டாட்டியா அடிப்பியா வெட்டுவியா குத்துவியா எதா இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள வச்சுக்கோ, தெருவுக்கு வந்துருச்சுன்னா அவன் தலைவரே பண்றாருப்பா. பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது வேற யாரையோ கூட்டிட்டு வராருப்பா. அதனால நம்மளும் வந்து ஸ்டெப்னியை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போலாம்ப்பா, ஸ்டெப்னியை கூட்டிட்டு காது குத்துக்கு போலாம்ப்பா. விமல் பேசினது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. விமல் பேசினது கொஞ்சம் சினிமா துறையில யாரும் பண்ணாததா பண்றாரு. ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு ரோட்டை நடந்து போவாங்க. நீங்களும் நடந்து போவீங்களா அப்படி? அவர் நம்மளை இப்படி பற்றி பேசிட்டாரு அப்படின்னும் போது அது அவங்களுடைய மனசை வந்து வேதனைப்படுத்தியிருக்கலாம். ஊரில் உள்ளவங்க மனசெல்லாம் வேதனைப்படுற மாதிரி அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. சஞ்சயோட மனசு எவ்வளோ வேதனைப்படும், அந்த சாஷாங்கிற பொண்ணோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். தாலி கட்டின பொண்டாட்டி நீங்கள் 2 பேரும் ஜோடி போட்டு வந்தீங்கன்னா அவங்களோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்வினி. இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். சோஷியல் மீடியாவில் எது பரபரப்பாக பேசப்படுதோ இல்லையோ, இப்போ ரீசெண்டாக த்ரிஷா விஜய் அப்படின்றது பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பார்த்திபன் த்ரிஷா விவகாரம் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக இன்னும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னதான் நடந்துச்சு? பார்த்திபன் சொல்லி த்ரிஷாவை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் பேசுனது சரியா தப்பா அப்படின்றத ஒரு ஹேஷ்டாகாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். என்னதான் சார் நடந்துச்சு? பேசுனது சரியா தப்பா ஹேஷ்டாகா? அதுக்கு பதில் சொல்லிடுவோமா? அவர் பேசுனது 100% சரிமா. அவர் பேசுனது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அதாவது வந்து அவர் ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு போயிருந்தார், ஒரு யூடியூப் சேனலுடைய நிகழ்ச்சிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுடைய வீடியோ ஃபோட்டோ, அது அந்த பொன்னியின் செல்வனில் நடித்த ஃபோட்டோவை போட்டு இந்த இதை பற்றி ரேபிட் ஃபயர் ரவுண்டு ஏதாவது ஒரு சொல்லுங்கள் இந்த நடிகையை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குந்தவை 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 அப்படின்னு வந்து பயங்கரமாக சவுண்ட் எழுப்பியிருக்காங்க. உடனே இவர் வந்து சொல்லியிருக்காரு, குந்தவை தற்சமயம் வீட்டிலேயே குந்த வச்சிருக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பேசி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அது வேண்டாம் அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு, அந்த குந்தவையை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் வந்து எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி செல்ஃபோனில் எடுத்த ஒரு கிளிப்பிங்ஸ் தான் பார்த்திங்கன்னா லீக் ஆகி பயங்கர வைரல் ஆகி. பார்த்திபன் சொன்னது 100% கரெக்ட். நான் பார்த்திபனோட தான். ஐ ஸ்டாண்ட் வித் பார்த்திபன். அதாவது பார்த்திபன் வந்து இன்றைக்கி கரண்ட் சிச்சுவேஷன், இன்றைக்கி த்ரிஷாவும் விஜயும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனே அதுதான் நம்ம போது. அதை பற்றி ஒரு கேள்வின்னும் போது அதுக்கு வந்து பார்த்திபன் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பார்த்திபன் அவருடைய கலைநயம், அது எப்போவுமே அந்த கலைநயத்தோட ஒரு வார்த்தை ஜாலம்ன்ற ஒரு விஷயத்தை தான் பதிலாக அவர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு தானே. அது தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் த்ரிஷா பார்த்திங்கன்னா அதுக்கு உடனே வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து மைக்கில் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாக இருந்துட போகிறதில்ல. இந்த மாதிரி மைக்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள், முட்டாள்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது பலமாக எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய தரத்தை தான் வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் எடுத்துக்கிட்டு அவரும் உடனே பார்த்திங்கன்னா பதிலுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு நடந்தவையாக முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு குந்தவையை பேச போய் இப்படி வந்து குந்தகம் விளைவிச்சிருச்சு, அதனால் வந்து இதை வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திபன் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா பார்த்திபன் சொன்னதில் 100% உண்மை இருக்குது, 100% சொன்னது சரி. பார்த்திபன் வந்து எனக்கு தெரிஞ்ச வருத்தமே தெரிவிச்சிருக்கக்கூடாது, இதுதான் உண்மை. பார்த்திபன் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? உண்மை தானே பேசினார், அப்புறம் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? உண்மைன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சினிமாவில் நடிச்சிருக்காங்க, சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்றப்போ அவங்க நடித்த தருணங்களை பற்றி பேசி அவர் கலாய்ச்சிருந்தா அதை வந்து 100% பேசியிருக்கலாம்னு சொல்லலாம். ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை எடுத்துகிட்டு வந்து மீடியாவில் நீங்கள் இப்போதைக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது 100% கரெக்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது பர்சனல் லைஃபே கிடையாதுமா. இதான் பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப் என்பது
அப்படிங்கிறது 4 சுவத்துக்குள்ளே இருக்கிறது பேர் தான் பர்சனல் லைஃப். அதாவது அந்தரங்கம் புனிதமானது. அதை முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது 4 சுவத்துக்குள்ளே இருக்கணும். 4 சுவத்தை தாண்டி வெளியில் வரும்போது எல்லாருமே உங்களை விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புருஷன் வந்து பொண்டாட்டியை போட்டு ரோட்டில் போட்டு இழுத்து போட்டு அடிப்பான், முடியை பிடிச்சி இழுப்பான், எல்லாம் பண்ணுவான். அப்போ வந்து அங்கே போகிற வரவங்கலாம் கேட்பாங்க, ஏன்டா எதுக்கு அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்க, எதுக்குடா அடிக்கிறேன்னு கேட்பாங்க, தட்டி கேட்பாங்க. அவன் சொல்லுவான், என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் போகிற வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பொண்டாட்டியா அடிப்பியா, வெட்டுவியா, குத்துவியா, எதாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கோ, தெருவுக்கு வந்துருச்சுன்னா நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் த்ரிஷா விஜய் அந்த விஷயம் வந்து மறைமுகமாக வந்து பல நேரங்களில் பேசப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. தொடர்ந்து அது வந்து செய்தி ஆகிட்டே தான் இருந்துச்சு. தனி விமானத்தில் ஒன்றா போனாங்க, வெளிநாடுகளுக்கு ஒன்றா போகிறது, அங்கே எடுக்கிற புகைப்படங்களை வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுறது, இது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அன்னைக்கெல்லாம் யாருமே விமர்சனம் பண்ணல. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கூட பார்த்திங்கன்னா த்ரிஷா வீட்டை விட்டு வெளியில் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அன்னைக்கு அவருக்கு நிறைய எதிர்ப்பு குரல்கள் இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரே வந்து சரி இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து தவறுதலாக வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தார். ஆனால் நியாயமாக பார்த்தா இதை பற்றி யாருமே பேசலை. இதை பற்றி பர்சனல் லைஃபு இதை நம்ம பேசக்கூடாதுன்னு எல்லாரும் கடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. யார் பேசினா சொல்லுங்கள், யாருமே பேசலை. ஆனால் மனைவி வந்து கோர்ட்டில் விவாகரத்து போட்டாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு நடிகை தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நடிகை பேரை தேவைப்பட்டால் வெளியிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த நடிகை யார் அப்படிங்கிறது நீ என்ன சொல்கிறது, நானே கூட்டிகிட்டு வரேன் பொதுவெளிக்குங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து த்ரிஷாவோட ஒரே காரில் ஜோடி போட்டு ஒரே கலர் காஸ்டியூமில் வந்து அந்த மணமக்களை வாழ்த்திட்டு போனதுங்கிறது ரொம்ப 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 தரை குறைந்த செயல். நான் அப்படி தான் பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு நடிகனாக இதை செஞ்சால் கூட அது தப்பு, ஒரு நடிகன் அப்படின்னா கூட இது வந்து தப்பு. நடிகனே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு முன்மாதிரி மாடல். இப்போ ஒரு பிரபலமாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டில், ஒரு ஸ்போர்ட்ஸில், ஒரு சினிமாவில், ஒரு அரசியல்லாம் பிரபலமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் முன்மாதிரியாக இருக்கிறீங்க, உதாரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு, உதாரண புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இருக்கீங்கன்னும் போது நீங்கள் வந்து தப்பு செய்கிறதுக்கு ரொம்ப 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 யோசிக்கணும். நீங்கள் போகிற போக்கில் தப்பு செஞ்சுட்டு போனீங்கன்னா அது நிச்சயமாக, அதாவது வந்து மற்றவர்களுக்கு அது தப்பான உதாரணமாக இருக்கும். நீங்கள் மாடலாக இருக்க வேண்டியவர், நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நடிகராக அது பண்ணாலே தப்பு. ஏன்னா நடிகருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு நடிகை என்ன செய்கிறானோ அதை அப்படியே வந்து ரசிகன் செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க, கட்சிக்கு நீங்கள் முக்கியமான ஒரு பொறுப்பில் தலைவராக இருக்கீங்க. நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய ஸ்டேட் மினிஸ்டர், இந்த தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படிலாம் ஒரு பொறுப்போடு இருக்கிற நீங்கள் ஒரு அல்பத்தனமாக உங்கள் மனைவியை சீண்டி பார்க்கறதுக்காண்டி, மனைவியை துன்புறுத்தி பார்க்கறதுக்காண்டி, கேவலமாக உங்கள் மனைவியை வந்து வருத்தப்பட வைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த எந்த நடிகையை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்களோ அதே நடிகையோடு நீங்கள் ஜோடி போட்டு வர்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தரந்தாழ்ந்த செயல். இது வந்து எப்படின்னா, இவர் செய்கிற அவருடைய தொண்டர்கள் நிச்சயமாக அவங்களும் இது செய்கிறது தப்பு கிடையாது. நம்ம தலைவரே பண்ணுறாருப்பா, பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது வேறு யாரையோ கூட்டிகிட்டு வராருப்பா, அதனால் நம்மளும் வந்து பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது வேறு யாரையாவது வந்து கூட்டிகிட்டு போகலாம்ப்பா, ஸ்டெப்னியை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போகலாம்ப்பா, ஸ்டெப்னியை கூட்டிகிட்டு காது குத்துக்கு போகலாம்ப்பா. ரகசியமாக வச்சுருக்க வேண்டிய விஷயங்களை வெளிப்படையாகவே செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தை தொண்டர்களுக்கு வரவழைக்காதான். அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரி ஒரு செயல், அது விஜயினுடைய செயல், கண்டிக்கத்தக்க செயல். சார், விஜய் ரசிகர்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து சினிமா துறையில் யாரும் பண்ணாததா பண்ணுறாரு, எவ்வளோ பேர் பண்ணாததா இவர் பண்ணுறாரு அப்படின்றது அதை வந்து கடந்து போகிறாங்க இந்த ஒரு விஷயத்தை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் வந்து அதாவது வந்து மற்றவங்க பண்ணுறாங்கங்கிறதுக்காண்டி நீங்களும் பண்ணுவீங்களா? மற்றவங்க பண்ணுறது தப்புங்கிறது வந்து தெரிஞ்சும் மற்றவங்க வந்து தப்பு செய்கிறாங்களே, இப்போ நான் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் பண்ணுவீங்களா? அது எப்படி சரியாக வரும்? அதாவது மற்றவங்க செய்கிறதே தப்புன்னு தெரியுது, அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள திருத்துறது மாதிரி பண்ணணுமா? நீங்கள் அவங்களிருந்து நீங்கள் வந்து தனித்து வந்து உங்களை வந்து நீங்கள் ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி நல்ல மனிதராக, ஒழுக்கமுள்ள மனிதராக காமிச்சுக்கணுமா? இல்லை மற்றவங்க செய்கிறாங்க நானும் செய்வேன் அப்படின்னா, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஊற்று போட்டு ரோட்டில் நடந்து போவாங்க, நீங்களும் நடந்து போவீங்களா? அப்படி அப்போ பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ மற்றவங்களை எப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதாரணமாக சொல்வீங்க? அது ரொம்ப ரொம்ப தப்புமா. மற்றவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யாரையோ வந்து உதாரணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, தப்பான உதாரணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரி நானும் பண்ணுறேன்,
நான் பண்ணுறது அவங்கள மாதிரி இப்போ தானே, நான் பண்ணுறது அவர் பண்ணார்ல, நான் பண்ணுறது இவர் பண்ணுறாருல, நான் பண்ணுறது எய்த்து வீட்டுக்காரன் பண்ணுறான்ல, நான் பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணுறான்றேன்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது யார் வேணால் பண்ணிட்டு போட்டுமா. ஒரு நடிகை, நான் தான் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவன் இதை பண்ண மாட்டான். அப்படி தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் தான் இதை பண்ணுவான். அதுவும் இல்லாமல் நடிகனாக இருந்து இதை பண்ணாலே நான் தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்சி தலைவனாக இருந்துக்கிட்டு இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு, ரொம்ப ரொம்ப இழிவான, கீழ்த்தரமான, கேவலமான செயல். இன்னொருத்தவங்க கூட போகிறது, இன்னொருத்தவங்க கூட இருக்கிறதுலாம் சினிமாவில் பெருசாக பேசப்படாது. ஆனால் விஜய்க்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தப்போ அதே சினிமா துறையை சேர்ந்தவங்களே இப்போ பார்த்திபன் பண்ண மாதிரி, சமுத்திரகனி சொன்ன மாதிரி, விமல் என்ன சொல்லியிருக்காரு, அந்த காரை இப்போ யார் வச்சிருக்கா இப்படின்ற மாதிரியான கவுண்டர்லாம் கொடுக்குறாங்க. இது சரியான ஒரு விஷயம் தானா? ஏன்னா சினிமா துறைக்காரர்களுக்கு அவங்களே வந்து இந்த மாதிரியான கேள்வியும் கிண்டலும் செய்யலாமான்னு இருக்கு. அதாவது முதல்ல வந்து நீங்கள் சினிமா துறையை பற்றி புரிதல் வந்து தவறுதலாக இருக்குது உங்களுக்கு. சினிமா துறையில் இருக்கிற எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைக்கிறது தப்பு. அதாவது வந்து எல்லா துறையிலையும் எல்லாரும் இருக்காங்க, எல்லா துறையிலையும் தப்பு இருக்குது, சரி இருக்குது, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. சினிமா துறையில் அதுக்கான வாய்ப்புகள் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாமே தவிர, அதனால் சினிமாவில் இருக்கிற சினிமா பிரபலங்கள், சினிமாவில் இருக்கிற எல்லாருமே தப்பான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலே வந்து தவறான புரிதல். அப்படி இருக்கும்போது சினிமா துறையில் இருக்கிறவர் தான் விஜய், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் விஜய் வந்து சினிமா துறையில் இருக்கிற நடிகராக மட்டும் இருந்தார்னா இவ்வளோ தூரம் விஜய்க்கு எதிர்ப்பு குரல் வராது. அதான் உண்மை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி மேலே விவாகரத்து வழக்கு தொடுத்தார். ஆனால் அந்த ஜெயம் ரவி அவருடைய மனைவியை சீன்றதுக்காண்டி, மனைவியை டீஸ் பண்ணுறதுக்காண்டி, மனைவியை வந்து மனதளவில் புண்படுத்தி வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காண்டி அந்த நடிகை கெனிஷாவோட ஜோடி போட்டு ஐஸ்வர்யா கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு வந்தார். அது ஒரு நடிகர், அவர் நடிகராக இருந்து பண்ணுறதே தப்பு. ஏன்னா ஒரு நடிகரையே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி பண்ணதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதாபிமானத்தோடு பார்த்தீங்கன்னா அதுவே தப்பு, அதுவே ஒரு இழி செயல், கேவலமான செயல். அப்படி இருக்கும்போது நடிகராக இருக்கிற நீங்கள் அதுக்கு தாண்டி கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யும்போது எல்லாருமே தட்டி கேட்க தான் செய்வாங்க. அதில் சினிமா துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி தட்டி கேட்குறாங்களா? அரசியலில் இருக்கிற பலர் இன்றைக்கி தட்டி கேட்டுட்டு இருக்காங்க, அரசியல் விமர்சகர்கள் பலர் இன்றைக்கி தட்டி கேட்டுட்டு இருக்காங்க, சினிமா விமர்சகர்கள் பலர் இன்றைக்கி தட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பலர் வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் வந்து இனிமேல் நாங்கள் நீடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை விட்டு அந்த கட்சி அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலந்தே வெளியில் வந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ எல்லாருமே ஒரு தப்பு செஞ்சாமா எப்போவுமே யாருமே தட்டி கேட்பாங்க. தப்பு செஞ்சால் தட்டி கேட்கணும், தட்டி கேட்கறது தான் சரி. இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விடுறாங்க இல்லையா, அவங்களும் ஒரு மீடியா பர்சன்ஸ் தான், இவங்களும் ஒரு மீடியா பர்சன் தான். மீடியாவில் இருந்துகிட்டே அவங்க வந்து இந்த மாதிரி குந்தவை கொஞ்சம் நீங்கள் குந்த வச்சிருக்கலாம், அப்போ இன்னொரு வீட்டுக்கு நல்லபடியாக இருந்திருக்கும்னு சொல்கிற வார்த்தை இருக்குது. இப்போ விமல் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அந்த காரை யார் வச்சிருக்கா, அது என்ன எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேர் குறிப்பிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது இந்த வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி அக்லியா இல்லையான்ற மாதிரி தான். நிச்சயமா விமல் பேசினது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. விமல் பேசினது கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி பேசியிருக்கலாம். அதாவது வந்து அந்த காரை இப்போ யார் வச்சுருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி பேசியிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி எந்த நோக்கத்தில் பேசியிருப்பார் அப்படின்னா, கரகாட்டக்காரனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொப்ன சுந்தரி இப்போ யார் வச்சுருக்கா அப்படின்னு ஒரு காமெடியே இருக்குது. அதாவது ஒரு காரு அதை தள்ளிட்டு போவாங்க கவுண்டமணி, செந்தில், கோவிசர்லாம் எல்லாரும். அப்போ பேசிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மைசூர் மகாராஜா வச்சுருந்தாரு, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் வச்சுருந்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை சொப்ன சுந்தரின்னு வச்சுருந்தாங்க, இப்போ இந்த கார் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போவாங்க. அப்போ அது வந்து செந்தில் வந்து கவுண்டமணி காதில் கேட்பார். அப்போ என்ன கேட்பார் அப்படின்னா, பலார் நிறையவார் என்ன கேட்பார் அப்படின்னா, இந்த சொப்ன சுந்தரியே யார் இப்போ வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பார். அது கொஞ்சம் அது ஒரு காமெடி, அது வந்து கொஞ்சம் விரசமான காமெடி தான். ஆனால் அது விரசம் இல்லாத அளவுக்கு அந்த காமெடியை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சூப்பர் டூப்பர் காமெடி. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் விஜய் வந்து அந்த காரை இப்போ யார் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த காமெடியை மனசில் வச்சு தான் கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து ரொம்ப விரசமாக பேசின மாதிரி எனக்கு தெரில. ஆனாலும் அதை வந்து விமல் வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனால் பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குந்தவை, அதாவது வந்து வீட்டிலே சில நாள் இருந்தால் குந்த வச்சுருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் தப்பே தெரியலையே. குந்தவை அப்படின்னா அது ஒரு பேர். குந்த வச்சுருந்தா அப்படின்னா மெட்ராஸ் பாஷையில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தா அப்படின்னு அர்த்தம். ஸோ குந்தவை சில நாட்கள் வீட்டிலேயே குந்த வச்சுட்டு உட்காந்துருந்தா
வெளியில் உள்ளவங்களுக்குலாம் நல்லது தப்பாக கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்திபன் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் தப்பாலாம் எனக்கு தெரியல. வார்த்தை ஜாலங்களில் விளையாண்டுருக்காரு. அதுவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குந்தவைன்னு அந்த ஃபோட்டோ காமிச்சாங்க, பொன்னியின் செல்வன் ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. கத்துனோன்னே அந்த வார்த்தையோடு கனெக்ட் பண்ணி நான் சொன்னேன், எனக்கு வந்து உள்நோக்கத்தோடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்திபன் வந்து அந்த கரண்ட் சினாரியோ, அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி தான் அதை வந்து பார்த்திபன் பேசியிருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பார்த்திபன் சொன்ன கருத்து சரியான கருத்து தான். அதாவது வந்து அந்த அம்மா வந்து விஜயே கூப்பிட்டா கூட அந்த அம்மா என்ன சொல்லணும், இல்லைங்க இது வந்து சரியான தருணம் இல்லை, இந்த தருணத்தில் வந்து நம்ம வந்து 2 பேரும் ஜோடி போட்டு போகக்கூடாது, வரப்போகிற எலெக்ஷனே இன்னும் 2 மாதத்தில் இருக்குது, 2 மாதத்தில் எலெக்ஷன் இருக்கும்போது இப்போ நம்ம 2 பேரும் ஜோடி போட்டு போனால் இது நம்ம கட்சிக்கே ஒரு பின்னடைவாகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கணுமா வேணாமா? அது கூட ஒரு அடிப்படை புரிதல் இது. அது கூட அந்த அம்மாவுக்கும் இல்லை, அது விஜய்க்கும் இல்லை. 2 பேரும் ஜோடி போட்டு வராங்கன்னா 2 பேருடைய மனநிலை பாருங்க. இப்படி திரிஷா விட்டு தள்ளுங்க, திரிஷா ஒரு நடிகை, இந்த விஜய் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாருன்னும் போது அவருக்கு இப்படி ஒரு செயல் செய்கிறது தப்புன்னு தெரியாமல் செய்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட மனநிலையில் ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா அது எப்படி வந்து அந்த நாடு வந்து உருப்படும்? அதுதான் இந்த கேள்வி தான் இப்போ எல்லா பக்கமும் எழுந்திருக்கு. த்ரிஷா அவர்கள் வந்து இதே ஒரு கேலியும் கிண்டலும்னா ஒரு மாநில தலைவர் பண்ணியிருந்தாரு, விஜய் த்ரிஷா விட்டு வெளியே வாங்க விஜய் அப்படின்னு சொன்னதுக்காக ரொம்ப சாஃப்டா இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கல, நீங்க இப்படி பண்ணியிருப்பீங்க பேசியிருப்பீங்கன்னு நினைக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திபன் அவர்கள் சும்மா ஒரு நீங்க சொன்ன மாதிரி கிண்டலா ஒரு விஷயம் சொன்னதுக்கு மைக்க பிடிச்சி பேசினா முட்டாள்தனமான பேச்சு, அறிவில்லாத பேச்சு இப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பொங்கியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மாநில தலைவருக்கும் திரிஷாக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் வந்து ஒரு மாநில தலைவர். ஒரு அவருடைய கருத்து அன்னைக்கு வந்து தவறுன்னு பட்டிருக்கவங்களுக்கு அவங்க வந்து வக்கீல் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. உடனே அந்த அறிக்கையை பார்த்துட்டு அவர் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தார். பார்த்திபன் திரிஷா அப்படின்னும் போது பார்த்திபன் திரிஷா 2 பேருமே திரைத்துறையில் இருக்காங்க, பல வருஷங்களாக இருக்காங்க. பார்த்திபன் ரொம்ப சீனியரு, திரிஷா வந்து சமீபத்தில் வந்தவங்க தான் பார்த்திபனை கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது பொன்னியின் செல்வன் படத்தில் பார்த்திபனும் நடிச்சிருக்காரு, திரிஷாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படப்பிடிப்பு தலங்களில் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசியிருக்கலாம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கலாம், ஒன்றா உட்காந்து டீ சாப்பிட்ருக்கலாம். இப்படி நிறைய கருத்து விஷயங்களை பேசியிருக்கலாம், கருத்து மோதல்கள் இருந்திருக்கலாம், கருத்து ஒற்றுமைகள் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா நெருக்கமாக அந்த காலகட்டத்தில் பழகின ஒரு நடிகர், சக நடிகர் அப்படின்னும் போது அவங்க வந்து அவர் நம்மளை இப்படி பற்றி பேசிட்டாரு அப்படின்னும் போது அது அவங்களுடைய மனசை வந்து வேதனைப்படுத்தியிருக்கலாம். சரி கிடையாது, அவங்க மனசெல்லாம் வேதனைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஊரில் உள்ளவங்க மனசெல்லாம் வேதனைப்படுற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயினுடைய மனைவியுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதாங்கிறவங்க கட்டின பொண்டாட்டி, தாலி கட்டின பொண்டாட்டி, நீங்கள் 2 பேரும் ஜோடி போட்டு வந்தீங்கன்னா அவங்களோட மனசு எவ்வளோ வேதனைப்படும், அந்த பையன் சஞ்சயோட மனசு எவ்வளோ வேதனைப்படும், அந்த சாஷாங்கிற பொண்ணோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு நடிகர் நம்மளை பார்த்து இப்படி நக்கல் பண்ணிட்டாரு, நையாண்டி பண்ணிட்டாரு, நம்ம திரைத்துறையிலே இருக்கிறவர் அசிங்கமாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன கேட்டால் அது வந்து திரிஷா அவங்க எதிர்ப்பு தெரிவித்ததெல்லாம் ஓகே, அதுக்கு பார்த்திபன் வந்து மறுப்பு தெரிவித்தது எனக்கு உடன்பாடு இல்லை. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.